ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய முக்கிய மேற்கோள்கள் தான் பார்க்க போறோம். ஸோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ சீக்கிரமா பார்த்துடலாம். 25 ஃபர்ஸ்ட் வந்து 25 பார்க்கலாம். அடுத்ததான் வந்து 50 பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காசி ஆனந்தன். அடுத்ததா இரண்டாவது, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைகள் தோன்றி. யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாணிதாசன் எழுதியிருக்காரு. அடுத்ததான் மூன்றாவது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னவரு பாரதியார். அடுத்ததா நான்காவது, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பிலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னவரு பாரதியார். அடுத்ததா பாருங்க ஐந்தாவது, நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஓகே விசும்போடு ஓகேவா விசும்போடு ஐனம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். சொன்னவர் யார் பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு தொல்காப்பியத்துல. அடுத்ததா ஆறாவது, கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழலி. சொன்னது எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா கார் 40. ஏழாவது, நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு. இது எந்த நூல் பாத்தீங்கன்னா பதிற்று 10ல இடம்பெற்றிருக்கு. எட்டாவது கேள்வி, கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர். இது பார்த்தீங்கன்னா நற்றிணையில இடம்பெற்றிருக்கு. ஒன்பதாவது, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலில் நாழி முகவாது நாள். இதை சொன்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பத்தாவது, திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் சொன்னது திருவள்ளுவ மாலையில குறிப்பிட்டிருப்பாங்க. 11வது, வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். இது யாரு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் லைன் கூட கேட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்கேன். ஏன்னு பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து ஷார்ட்டாவே முடிச்சிடுறேன். அடுத்ததா 12வது, ஆற்றம் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் அப்படின்றது தொடங்குற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது பழமொழி 400. 13வது, வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் சொன்னவர் யாரு பாத்தீங்கன்னா பாரதியார். 14வது, ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். 15வது, பாலோடு வந்து கூழோடு பயிரும் சொன்ன. வரிகள் பாத்தீங்கன்னா எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை. 16வது, பொன்னோடு வந்து கரியோடு பயிரும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. 17, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர். இது வந்து வணிகர்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா பட்டினப்பாலையில. 18வது, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது. இதுவுமே பாத்தீங்கன்னா வணிகத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க பட்டினப்பாலையில. அடுத்ததான் 19வது, அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் மேன்மை காண்போம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தரையனார். இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மலேசிய கவிஞர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்பவே முக்கியமானது. இதுல வந்து 2 கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. 20வது பாருங்க, தமக்கென முயலா நோன்தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இது இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. 21வது வரிகள் பாருங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வள்ளலார். 22வது, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்பது அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 23வது, உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி சொல்லியிருப்பாரு. 24வது, தோட்டத்தில் மீது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகரார். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளது. அடுத்ததான் 25வது, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மு வரதராசனார் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து டைம் ரொம்ப வந்து கம்மியா இருக்கு. 15 நாட்கள் தான் இருக்கு. ஸோ எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க எவ்வளவு டெஸ்ட் போட முடியும் அவ்வளவு டெஸ்ட் போட்டு பாருங்க. ஸோ ஃபாஸ்டா வந்து உங்களோட ரிவிஷனை வந்து முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து புதுசா எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. புதுசா எதையுமே வந்து படிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதையே வந்து ரிவிஷன் பண்ணுங்க. டெஸ்ட் நிறைய போடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.